ஸ்ரீராமச்சந்திரன் தத்பௌத்திரம் தத்பாத கமலாசிரியம் சிறிசேல்நாதனயம் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பஜே. ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியாருடைய தனிப்பெரும் கருணையினால், திருப்பான ஆழ்வாருடைய தனிப்பெரும் கிருபையினால் 30 நாளும் மார்கழி 30 தப்பாமே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திவ்யமான பாத்திரங்களுடைய அர்த்தங்களை அறிகிற பெரும் பாக்கியத்தை உடையவர்களாக திகழ்கிறோம். கிடைப்பதற்கரிய இந்த பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அருளிய நம்பெருமாளுடைய பொற்கமல பாதங்களின் வணக்கத்தின் சாப்பிட்டுமாக காலட்சேபத்தின் தொடக்கமாக தனியங்கள் அனைத்து தனியங்களையும் சாமிகள் சேவிக்கும்படியாக விண்ணப்பம் செய்கிறோம். अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्परां यो नित्यमच्युत पदामुदयुग्मरुग्म व्यामोदशस्त्राणेनायिने अस्मद्गुरोर्भगवदोषदयेकयो रामानुजस्य शरणं शरणमन्ये मादापितायुदयस्तमयानुभूते सर्वं विदेवयेन मदन्यानाम् आच्यस्य सर्वदे बहुराजरामः श्रीमत्कनकविप्रमाणिकवन्दना मोदं सर्वमगदास्य वन्दनाय श्रीभक्तिसार कुलशेखर योगिवाला भक्ताञ्जलि गुरुवादायित्रमित्रां श्रीमत्पराङ्कुशपुण्योत्ति नित्यं लीलादुर्गसनगरीन्द्रकृष्णं नमस्तं पाराद्यं शब्दस्तं सदा सोशिष्टायां गलिकल्या मलाकृत्य पुङ्गते मोदादस्मै नमैदमिदं பல்லுப்பாவை பல்வரியம் இந்திசையார் பாடி கொடுத்தார் நற்பாமாய் ஊமாரை சுடி கொடுத்தாரை சொல்லு சுடி கொடுத்த சுடற்படியை சொல்வாவை பாடி அருளவல்ல மல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு நெற்றியை மாற்றம் நாம் கடவா பண்ணவே நல்கு ஓங்கி உலகளற்ற உத்தமன் பேர்பாடி நாங்கள் பாவைக்கு சாற்றிலே ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி வைத்து ஓங்கு பெருஞ்செல்லோடு கைவிட பூங்குவளை கோயில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காயை குத்தி வாங்க உடம்பிழைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்களாத செல்வம் நிறைவேறோரம்பாவாய். ஸ்ரீராமச்சந்திரன் தத்பௌத்திரம் தத்பாத கமலாசிரியம் சிறிசேல்நாதனயம் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பஜே. இன்றைய தினம் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் இங்கேன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்கவளை போதில் பொதிவன்று கண்படுப்ப தேங்காதை புக்கியிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க உடனரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். 3வது பாசுரம். சர்வலோக நாயகனான ஸ்ரீமன் நாராயணன் 5 நிலைகளில் இருந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். முதல் நிலை பரத்துவம், அதாவது பரமபதத்தில் எழுந்தெழிக்கூடிய நிலை. பரமபதத்தில் நித்தியசூரியெல்லாம் எழுந்தெழிக்கிறார்கள். இந்த பூமியில் ரசிக்கப்பட்ட முக்த ஆத்மாக்கள் எல்லாம் பரமபதத்தில் இருக்கிறார்கள். பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரியலுக்கும் முக்த ஆத்மாக்களுக்கும் அஞ்ஞானமே கிடையாது, ஞானமயமானவர்கள். அவர்களுக்கு பசியோ தாகமோ மூப்போ நோயோ மரணமோ எதுவுமே கிடையாது. எல்லாரும் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் 25 வயது உடையவர்களாகவே இருப்பார்கள். எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரிதான், 25 வயது தாங்க மாட்டாங்க. அப்ப இவருக்கு 25 சொன்னா எம்பெருமானுக்கு எத்தனை வயசு? 16 வயசு வாலிபராகவே இருப்பார். பரமபதத்தில் இளையவர் யாருன்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் இளையவர். எத்தனை வயசு இளையவர்? இது 16, அங்க 25, 9 வயசு மூத்தவங்களாயிருந்தாங்க. அதனால மூப்பர்கள். பரமபதத்தில் மூப்பர்கள் யாருன்னு சொன்னா நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள். பரமபதத்தில் இளையவர் யாருன்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயணன். பாவ புண்ணியங்களாகிய கர்மாக்களிலிருந்து விடுதலை பெற்று பிறப்பு இறப்பு துன்பங்களாகிய விடுதலை பெற்று
பரிபூர்ணமான திவ்யமான பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்குள்ள பெரும் பாக்கியத்தை உடையவர்கள் எல்லாம் பரமத்துக்கு எழுந்திருக்கிறார். அதுக்கு அடுத்த நிலை வியூக நிலை. இந்த யூக நிலை தான் திருப்பார்கடலில் எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பது. பரமத்துக்கு யாரும் போக முடியாது. பிரம்மாதி தேவர்கள்லாம் போக முடியாது, ரிஷிகள் யாரும் போக முடியாது. மோட்சம் பெற்ற ஆத்மாக்களை தவிர பரமபத்துக்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது. ஆனா திருப்பார்கடலுக்குள்ள ரிஷிகள் பிரவேசிக்க முடியும். இந்த திருப்பார்கடல்ல எம்பெருமான் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். பரமபத்திலே எம்பெருமான் ஆதிசேஷன் மீது அமர்ந்திருக்கிறார். இங்க பள்ளி கொண்டிருக்கிறார். நோக்கம் என்ன? எல்லா ஆத்மாக்களையும் பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி பரிசுத்தவான்களாக ஆக்கி பரமபத்தில் நித்தியசுரிகளை போல முக்த ஆத்மாக்களாக ஆக்கி என்னாலும் எந்நேரமும் பூர்ணமான திவ்யமான பேரின்ப பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அதுக்குள்ள காரியங்களை எல்லாம் திருப்பார்கடலில் கூடிய அந்த வியூக வாசுதேவன்கிற அந்த சயனம் ஓட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே சங்கர்ஷனன், பிரத்யுனன், அனிருத்தன் சொல்லி 3 சுவாமிகளை எழுந்திருக்கிறார். சயனித்திருக்கிறார் வியூக வாசுதேவன். சங்கர்ஷனன், பிரத்யுமன, அனிருத்தன் 3 வியூகமூர்த்திகள். இதுல பிரத்யுமன்கிற அந்த சுவாமி தான் பிரம்மாவுக்கு அந்தரியாமையாக இருந்து படைத்தலை செய்கிறார். சங்கரசன்கிற சுவாமி தான் ருத்தருக்கு அந்தரியாமை இருந்து அழித்தலை செய்கிறார். அனிருத்தனுங்கிற சுவாமி தான் சாச்சாத் விஷ்ணுவா இருந்து காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிற தொழிலை எம்பெருமான் யாருக்கு அந்தரியாமே அல்ல, நேரடியாகவே செய்கிறார். அவதாரங்கள் எல்லாமே இந்த காப்பாற்றுகிற மூர்த்திகள் தான் வரும். அப்போ முதல் பாசுரத்துல நாராயணனே, இந்த நாராயணனுடைய சொல்வதற்கு பரமத்தில் இருக்கு. நாராயணன்னா என்ன அர்த்தம்? அனைத்திற்குள்ளும் இருக்கிறவன். உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், எல்லா பொருள்களிலும் அந்தரியாமியாக இருக்கின்றவன் ஸ்ரீமன் நாராயணன். எல்லா பொருள்களிலும் இவன் இருக்கிறான். எல்லா பொருளும் இவங்கிட்ட இருக்குது. யாரிடம் எல்லா பொருள் அடங்கி இருக்கின்றனவோ அவன் நாராயணன். எல்லா பொருட்களும் யாரிடம் இருக்கின்றனவோ அவன் நாராயணன். அப்ப உள்ளும் புறமும் எம்பெருமான் தான் இருக்கு, புறம்பானதே இல்லை. அப்பேற்பட்ட அற்புதமான அர்த்தத்தை தாங்கி இருக்கிற சொல்லலாம் நாராயணா. அதனால வேதங்களை சொல்லும்போது, வேதங்கள்ல காயத்ரி சொல்லும்போது நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் 3 நாமத்தை சொல்லிச்சு. நாராயணாய, வாசுதேவாய, விஷ்ணு. விஷ்ணுனாலும் இங்கு வியாபித்திருக்கிறவன். வாசுதேவன் தான் எங்கு வசித்துக் கொண்டிருக்கிறவன். அடுத்து நாராயணன் சொன்னா அதே அர்த்தம் தான். அனைத்திற்குள்ளும் இவன், இவனுள் அனைத்தும். இந்த 3ம் வியாபகத்தன்மை சொல்லக்கூடிய வார்த்தைகள். கடவுளுக்கே உரித்தான வார்த்தைகள் இந்த 3 வார்த்தைகள். அந்த பரத்துவ ஸ்ரீமன் நாராயணனை முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பரிதருவான்னு சொல்லி முடிச்சிட்டார். அங்க இருக்கிற நாதன், பரமத்தில் இருக்கிற நாதன் உலகத்தை ரட்சிப்பதற்காக வேண்டி திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான். அதைத்தான் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி, பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. பையத்துயின்னா தூங்குற மாதிரி இருக்கிறாரு, ஆனா தூங்கலை. யோக நித்திரை, யோக நித்திரைனா எல்லா ஆத்மாக்களையும் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அதை சொல்லிட்டார். இனி 3வது நிலை சொன்னா விபவம். விபவம் தான் அவதாரங்களாக பூமிக்கு வருவது. ஸ்ரீராமராக வந்தது, கபில தேவராக வந்தது, ரிஷபதேவராக வந்தது, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்தது. இந்த நம்ம ரட்சிப்பதற்காக வேண்டி அவர்கள் பூமியில் பிறந்து நற்காரியங்களை செய்து தீமைகளை அழித்து தர்மத்தை உபதேசம் செய்வார்கள்.
இதுக்கு பேர் விபவ அவதாரம். இது மூணாவது நிலை. இந்த மூணாவது நிலை தான் இப்ப மூணாவது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன்கும் போது இந்த பூமியில வந்துதான் அவர் அளக்க ஆரம்பிக்கிறார். விபவ நிலை. நாலாவது பாசுரத்துல ஆலிமலை கண்ணா, எல்லாருக்கும் அந்தரியாமியா இருந்து அனைத்து காரியங்களையும் பண்ணுகிற ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்லக்கூடியது, அந்தரியாமியத்தை சொல்லக்கூடியது நாளைக்கு ஆலிமலை கண்ணா. ஐந்தாவது பாசுரத்தில் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரையில அவர் இருந்த காலங்கள் கொஞ்சம் தான். வடமதுரையில பிறந்தாரு. விடிதுக்குள்ள எங்க நிக்கிறாரு? கோகுலத்துக்கு வந்தார். விடியல கோகுலம். திரும்ப வந்தாரு. தாய் தப்பனை வணங்கினாரு. ஆச்சாரியன்ட்டு போய் ஒரு 64 நாள் படிச்சார். அடுத்த யுத்தம் தான் ஆரம்பிச்சது. அப்படி துவாரைக்கு. ஆனா மண்ணு வடமதுரை மைந்தனேங்கிறாரு. வடமதுரையில் என்றும் நிலை பெற்றிருக்கின்றவனே யமுனை துறைவன் நம்முடைய நாதமுனிகள். அங்க வடமதுரை போனார். அங்க ஒரு சன்னதி. அந்த சன்னதி எம்பெருமான் பேரு யமுனை துறைவன் பேரு. அந்த யமுனை துறைவன் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் திருநாராயணபுரத்து எம்பெருமான் இங்கே வருவீராக, உமக்கு நிறைய கைங்கரியங்கள் காத்திருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த யமுனா நதிக்கரையில அந்த யமுனை துறைவன்கிற அந்த சன்னதியிலிருந்து புறப்பட்டு வந்தா காட்டுமன்னாருக்கு போறாரு. தன்னுடைய பேரனாருக்கு யாருடைய பேரை விட சொன்னாரு? அந்த யமுனை துறைவனுடைய பேரைத்தான் விட சொன்னார். ஆலவந்தார் தான் நாதமணி சாமிகளுக்கு பேரன். நாதமணி சாமியுடைய பேரனுக்கு பேரு யமுனை துறைவர். இந்த யமுனை துறை எங்கிருந்து வந்தாரு? யமுனை நதியில் இருந்த கிருஷ்ணனுடைய ஆலயத்தின் பேரு. அப்போ மாயனைங்கிற பாத்திரத்தில் என்ன வந்துட்டுனா கோயில் வந்துட்டு அர்ச்சாவதாரம் சொல்லப்பட்டுட்டது. அர்ச்சாவதாரம் சொன்னா நாம் அர்ச்சித்த இடத்திலிருந்து எம்பெருமான் அருள்பாலிப்பான். நம்ம விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணி வேண்டினாலும் விக்கிரகத்தின் வழியாக அருள்பாலிப்பான். ஒரு படத்தை வைத்து வணங்கினாலும் அந்த பட ரூபத்திலிருந்து சித்த ரூபத்திலிருந்து அருள்பாலிப்பான். நாம் எந்த இடத்தை போட்டுக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து அருள்பாலிப்பான். அதுக்கு பேர் அர்ச்சாவதாரங்கள். அப்ப அர்ச்சாவதாரம் சொன்னா திவ்யதேசங்கள்ல 108 திவ்யதேசங்கள் அல்லாமல் ஏற்பட்ட திவ்யதேசங்கள். அடுத்து நம்முடைய திருமாளிகையில் நம்ம திருவாரணம் பண்ணுகிறோமே அந்த பெருமாளும் அர்ச்சாவதாரம் தான். இந்த 5 நிலைகளில் தான் எப்பெருமான் பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சாவதாரம். இந்த 5 நிலைகளில் தான் ஸ்ரீமன் நாராயணன் உலக மக்களுக்கு அருள்பாலிக்கிறான். இந்த 5 நிலைகளை முதல் பாசுரத்துல மார்கழி திங்கள் பாசுரத்துல நாராயணன் சொல்லி பரத்துவத்தை சொல்லிட்டார். 2வது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் சொல்லிய பாத்திரங்கள்ல பார்க்கடல் பையத்து இந்த பரமனடி பாடின்னு சொல்லிட்டாரு. வியூகமூர்த்தி சொல்லிட்டார். இப்போ ஓங்கி உலகம்ல அவதாரத்தை சொல்லிட்டார். விபவம் சொல்லப்பட்டுட்டது. ஆலிமலை கண்ணால அந்தர்யாமியத்துவம் சொல்லப்படுகிறது. மாயனங்கிறதுல அர்ச்சாவதாரம் சொல்லப்பட்டு 5 பாசம். இப்போ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. உத்தமன்னா யாரு? மனிதர்கள்ல அதமமானவர்கள் இருக்கிறாங்க, மத்தியமமானவர்கள் இருக்கிறாங்க, உத்தமமானவர் இருக்கிறாங்க. தான் வாழ்வதற்காக வேண்டி பிறரை கெடுத்து வாழக்கூடியவன், தான் வாழ்வதற்காக வேண்டி பிற உயிர்களை இம்சை பண்ணி கொண்டு வாழக்கூடியவெல்லாம் அதமன். வேதங்கள் சொல்லுது அதம குணத்துக்காரர்கள் மீண்டும் மீண்டும் மனித பிறவியில் விலங்குகளாக கீழ்நிலப்பட்ட பிறவிகளாக பிறப்பாங்க. தான் வாழ்வதற்காண்டி பிரத்யாரையும் கெடுப்பாங்க, பிற உயிர்களை அழிப்பாங்க. அப்பேற்பட்ட தன்மை யாருக்கு இருக்குது? விலங்குகளுக்கு தான் இருக்குது, மிருகங்களுக்கு தான் இருக்குது. அந்த பிறவி கிடைச்சது. அடுத்து தானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் நினைப்பாங்க. நம்ம வாழ அவர் வாழ. இது மத்திமர். இவர்கள் பெரும்பாலும் மனிதர்களாகவே பிறந்துருவாங்க. நாம் வாழாவிட்டாலும் பரவாயில்லை, பிறர் வாழ வேண்டும் என்று சிலர் இருப்பார்கள்.
அவர்கள் தான் உத்தமர். கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு வரட்டும், மற்றவனுக்கு வரக்கூடாது. நாம் துன்பப்பட்டாலும் இந்த உலகம் நல்லா அடையும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க பேர் தான் உத்தமர்கள். அந்த உத்தமர்கள் உயர்ந்த புண்ணிய லோகங்கள் பிறப்பார்கள். அதே காரியத்தை எம்பெருமானுக்கு சேவையாக செய்தான்னு சொன்னா பரமத்துக்கு பெறுவாங்க, சுத்த சாத்தியத்துக்கு பரமத்துக்கு பெறுவாங்க. அப்போ அதமன் சொன்னா பாவம் செய்தவங்க, மத்தியமன் சொன்னா பாவம் செய்த தானும் அடுத்தவனை கெடுக்காம வாழ்ந்தாங்க. அடுத்தவனை கெடுக்காம வாழ்வது புண்ணியம் கிடையாது, அப்படித்தான் வாழணும். அதனால பாவம் சம்பாத்தியம் இல்லை. மூணாவது நிலையில் உத்தமன் தான் பிறருக்காக வேண்டி தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடியவர்கள். அந்த பேர் சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய பேர் கெட்டு போனாலும் சரி பிரத்தியார் வாழும். அந்த காரியத்தை பண்ணினார் எம்பெருமான். எப்போ மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாத மகாராஜனுடைய பேர பிளமிக்கவன், வீரமிக்கவன், கடுமையான உக்கிரமான தவத்தை மேற்கொண்டு வரபலம் பெற்றவன். ஆனா பிரகலாதனுக்கு முன்புள்ளவர்கள்லாம் நேர மகாவிஷ்ணுக்கு எதிரியாகத்தான் இருந்தாங்க. இரணியன் நாராயணாங்கிற நாமே நாட்டில் நடமாடக்கூடாது, நாராயண வணங்கக்கூடாது. அப்படி யாராவது நாராயணான்னு சொன்னா ஜெயில அட இம்சை பண்ண அவனுக்கு மகனாகவே பிரகலாதம் பிறந்துட்டான். எவன் நாராயண வழிபாடு ஆகாதோ நாராயண கும்பிடுறானோ பூராவின் ஜெயில அடன்னு அடைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் மகன் நாராயணான்னு வந்துட்டான். படிக்கிறதுக்கு விட்டான். இப்ப நல்ல ஆசிரியர் சொல்லிக் கொடுத்துலாம் நல்லா படிக்கிறான். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காத நேரங்களில் மற்ற மாணவர்களுக்கு இவன் பாடம் சொல்லிக் கொடுத்தான். இவன் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கிறான்? ஆசிரியர் சொன்னதெல்லாம் மறந்துருங்க. அந்த படிப்பெல்லாம் சாதாரண படிப்பு, அதெல்லாம் பிறவிகளை உண்டு பண்ணும். நான் சொல்லி தரக்கூடிய படிப்பு பிறவா பிறலே கொடுக்கும். எல்லாரும் ஸ்ரீமன் நாராயண வணங்குங்க, அவனுடைய நாமத்தை சொல்லுங்க. அவனுடைய நாமம் பரிசுத்தமான நாமம், நாராயணான் நாமம் சொல்லுங்க. நாராயணா நாராயணன் சொல்லி அவன் பஜனையை சொல்லி கொடுக்காம ஆசிரியர்களுக்கெல்லாம் பயம். எத்தனையோ தடவை பிரகலாத பார்த்து சொல்லி சொல்லி பார்த்தாங்க, பிரகலாத கேட்கல. இரண்ய மகாராஜா என்ன நினைப்பாரு? இந்த ஆசிரியர்கள் தான் நம்ம பையனை கெட்டுக்கிட்டார், கெட்டு போட்டாங்க உங்களுக்கு அப்படின்லாம் நினைப்பாரு. பிரகலா கூப்பிட்டு, எப்பா நீ நாங்க சொல்லித்தரல, நீ சுயமா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா உங்க அப்பா எங்கள் தப்பான்னு நினைப்பாருப்பா. சொல்லாதப்பா சொல்லாதப்பான்னா கேட்கல. ஒரு நாள் பிரகலாதுக்கு பிறந்தால் என் மகனை கூட்டு வாப்பான்ட்டான். பிரகலாத் வந்தான். நல்ல ஆடை அணிகள் அணிஞ்சு அரண்மனையில் எல்லாரும் திரண்டு இருக்கிறாங்க. என் மகன் பாடசாலையிலிருந்து வந்திருக்கிறான், லட்சணமா இருக்கிறான். அவனை பக்கத்தில் அருகில் வச்சுக்கிட்டு, எப்பா நீ இந்த ஆசிரியர்கிட்ட படிச்சிடலாம், நீ படிச்சதுல உயர்வான விஷயத்தை சொல்லப்பான்னு. அவ்வளவுதான். அப்பா என்னை சொல்ல சொன்னதுக்கு உங்களை கும்பிடுதப்பா. உயர்வான பதம் ஸ்ரீமன் நாராயணன் நினைப்பதுதான் உயர்வான படிப்பு. ஸ்ரீமன் நாராயணன் நாமங்களை சொல்வதுதான் உயர்வான படைப்பு. ஸ்ரீமன் நாராயணனை சதா தியானம் செய்வதுதான் உயர்வான செய்தி அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டான். தாங்க முடியல. ஆசிரியர் கூப்பிட்டார், வாங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? மகாராஜா நாங்க சொல்லி கொடுத்தது நாங்க சொல்லி கொடுக்கல, கூட்டு போங்க, ஒழுங்கா சொல்லி கொடுத்து கூட்டுவாங்க அப்படின்ட்டான். போயிட்டான். கூட்டு போயாச்சு.
பிறந்தநாள் விழா பாதியிலே முறிஞ்சு போச்சு. அங்க இருக்கிற மந்திரிகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியாது. இப்படி ஒரு பிள்ளை பிறந்தா தான் இவன் அடங்குவான். நம்ம பேச முடியல. ஏன் இப்படி பார்க்கங்க, ஏன் இப்படி சிரிக்கங்க, என்ன நினைக்கங்க, மாதட்டு தான் கிடந்து சேனோ இம்சையில் சாக வேண்டி இருக்குது. இப்ப மகா முன்னாலே பேசிட்டான். இப்ப என்ன சொல்வாரு அப்படின்னா அவங்க ஒரு பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம் தாங்க முடியாது. மகாராஜாக்கு புத்திரன் அற்புதமா பிறந்துட்டான் அப்படிங்க அங்க பெரிய விழா கொண்டாடுறாங்க. கொஞ்ச நாள் போச்சு, கூட்டுவாய மகனா வந்தான், சொல்லுன்னா அதே இதை திரும்ப சொல்லிட்டான். மடியில வச்சுக்கிட்டு பிரகலாதா சொல்லுன்னா அவன் நாராயணா தான் தூக்கி தூரப்பட்டான். அப்புறம் தான் அந்த சோதனை வேலை நடக்கக்கூடியது. சரி, அது வரைக்கும் வேண்டாம். அவனுக்கு பேரனாகத்தான் இவன் வந்திருக்கான். யாரு? இந்த மகாபலி சக்கரவர்த்தி. அவன் அதனால பிரகலாதனுக்கு பிறகு வந்தவங்க அசுரர்கள் எல்லாமே நாராயணனுடைய பக்தர்களாகவே இருப்பாங்க. இவனுக்கு என்ன ஆசைன்னு சொன்னா தேவலோகத்தை கைப்பற்றணும், தேவேந்திரன் ஆகணும். தேவேந்திரன் ஆகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? 100 அசுமதை யாகம் செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? வர்றவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி வளர்ந்தணும். கடைசி வர்றவனுக்கு முதற்கொண்டும் அவன் எதை கேட்டாலும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாச்சுன்னா இந்திர பதவியை அடைஞ்சிடலாம். உடனே ஆரம்பிச்சிட்டான். யாகங்கள் முடிஞ்சிட்டது. 100 யாகம் அப்படி நடத்திட்டான். தானதர்மம் நடந்துகிட்டு இருக்குது. இந்திரன் பார்த்தான், நடுங்கிட்டான். உடனே ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, ஸ்ரீமன் நாராயணா, என்னை ரட்சிப்பாயாக அப்படின்னு கண்ணீரோடே வேண்டாம். நான் கொஞ்ச காலம் இந்த இந்திர பதவியில இருக்குன்னு விரும்புறேன்ப்பா. இவன் தாவம் பண்ணதை பார்த்தா எனக்கு நாளைக்கே என் பதவி காலியாகும் போல தெரியுது. உன்னை நான் திருவத் பாதாரவிந்தம் சரணம், உம்முடைய திருவடிகளை சரணமாகப்பட்டுகிறேன். இந்த இந்திரபதியிலே நான் இருக்கணும் சுவாமி, எனக்கு அருள் பாலிப்பான்னு சொல்லி சரணடைஞ்சான். எம்பெருமான சரணஞ்சா போதும் சரணாகதன்னா எம்பெருமான் காப்பாற்றுவார். சரணஞ்சா போதும் காப்பாற்றிடுவார். எங்கு எந்த இடத்துல சரணாதி பண்ணாலும் உடனே காப்பாற்றுவார். உடனே அங்க யாகசால தான தர்மம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இவனுக்கு மகாபலி சக்கரவர்த்தி மகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. தான தர்மம் முடிஞ்ச உடனே இனி நம்ம இடம் தேவலோகம், அமராவதி பட்டணம், வேகமா போங்க வேகமா போங்க. அவன் மகன் எல்லாரும் கொடுத்து முடிச்சாச்சு நினைக்கும் போது தூரத்துல இத்தனைக்கான ஒரு பையன் வந்துகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இவங்கியா வாரான். அவன் மகனுக்கு எரிச்சல். பார்த்தா இத்தனைக்கானதான் இருக்கான். அந்த சின்ன உருவத்துல ஒரு கொடையை முடிச்சிட்டு வாரான். சரி, இவன் என்னத்தை கேட்ட போறா, வரட்டும் சுவாமி, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கை அசைக்கான். அவரு பிஞ்சு காலால அடி மேல அடி வச்சு நடந்து வர்றாரு. இவங்களுக்கெல்லாம் அவசரம் தாங்க முடியல, நேரம் பொறுக்க முடியல. அவன் நடந்து வரக்கூடிய அழக பார்த்தார். அவருடைய முகத்தை பார்த்தார் சுக்கராச்சாரியார். பார்த்த உடனே வாமனமூர்த்தி சுக்கராச்சாரிய பார்த்துக்கிட்டு சிரிச்சாரு. உன் சிஷி என்ன கொஞ்ச நேரத்தில் பிச்சை எடுப்பான் பாரு அப்படின்ட்டாரு. பதறி போயிட்டாரு சுக்கராச்சாரிய. ஐயா போச்சே போச்சே. உடனே எப்படி தடுக்க யோசனை எப்படி பார்க்க. சரி, பக்கத்துல வந்தாச்சு. வந்தா அப்படி கொள்ள அழகு இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் இப்படி ஒரு பிள்ளை நமக்கு பிறக்கலையே, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு பிறக்கலையேன்னு ஏங்குது. அவ்வளவு அழகான முகம், அவயவங்கள்லாம் அவ்வளவு அழகு. அதுல அந்த முகத்துல சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா அத்தனைவரும் தன்வசம் இழந்துட்டாங்க. மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு மகா ரத்னாவளி, அவ கையில ஒரு குழந்தை வச்சிருக்கா. இந்த குழந்தை மூஞ்ச பார்த்தா இது ஒரு பிள்ளைன்னு பிறந்திருக்க, எப்படி வாரான் அப்படி இருக்க வேண்டாம். வேலைக்காரியை கூப்பிட்டா, நீ வச்சுக்கிட்டு பெத்த குழந்தைய
நீ வச்சுக்கிட்டு இப்படி ஒரு குழந்தை பிறக்கக்கூடாதா? உடனே வாமனமூர்த்தி பார்த்து கிடைக்கும், உனக்கு நான் கிடைப்பேன் அப்படின்ட்டாரு. என்ன நினைக்கானா, இவனுக்கு இவனை மடியில வச்சு தாளாட்டி சீராட்டி கொஞ்சனா எப்படி இருக்கும், இவனுக்கு பால் ஊட்டி வளர்த்தினா எப்படி இருக்கும், அவனு ஏக்கத்திலேயே ரத்னாவளி பார்த்துக்கிட்டே இருக்கான். பக்கத்துல வந்தாச்சு. மகாபலி சக்கரவர்த்தி சந்தோஷம் தாங்க முடியாது. சாமின்னு ஓடி போய் வரவேற்று கும்பிடுதான். சின்ன ரூபம். சுக்கராச்சாரியர், மகாராஜாங்க வாங்க, ஏமாந்துடாதீங்க, இந்த நிமிஷம் வரை உங்களுக்கு வெற்றி, யாகம் பூர்த்தி, தானம் பூர்த்தி ஆகணும். கடைசி நம்ம இதில் கமிட்டியில் ஒரு மூத்த உறுப்பினர் அரியன் சாமி ரிட்டையர் பகா பாக்கிட்டாங்க. அதே இவங்க நம்ம கமிட்டியில் ராமானுஜ சித்தாந்த சபையில் மூத்த உறுப்பினராக இருக்காங்க. இவங்க இசையாக இருந்தவங்க ஒரே பகுதியில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 வயசை கடந்தவங்க, 95 வயசு ஆகுறது அவங்களுக்கு. வயசுல நமக்கு அவருடைய தரிசனமே நமக்கு பார்க்கலாம். அவருடைய அனுபவம் தான் நம்மளுடைய வயசு. நான் வரமாட்டேன். சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தி கூப்பிட்டு, மகாராஜா நீங்க சாதாரண நினைக்க வேண்டாம், உங்களுடைய செல்வத்தை அபகரிப்பதற்காக வேண்டி இந்த ரூபத்தில் வந்திருக்கிறார். அதனால அவர் கேட்டதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னாரு. அது எப்படி? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, கடைசி ஒரு ஆள் கொடுத்த உடனே இந்திரபதி வரப்போகுது, இத்தனைக்கான கொள்ள வடிவத்தை என்ன கேட்டு போறான் அப்படி மத்தவங்க சொல்றாங்க. ஏன் நீங்க சொல்றீங்க குருவே? எப்பொழுதும் இவங்க நன்மைதானே நீங்க சொல்றீங்க. இந்த இடத்துல இவ்வளவு பாடுபட்டு இந்திரபதியை அடைவுக்காண்டு செய்தோம், இந்த ஒரு தானத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன் அப்படி செய்ய அப்படின்னு கேட்டேன். உடனே சொல்றப்பா, வந்திருக்கிறோடைய முகத்தை கூர்ந்து கவனி, சாட்சாத் மகாவிஷ்ணு வந்திருக்கிறார். இந்த நேரத்துல உலகத்துக்கெல்லாம் படி அளக்கிறவர் உங்ககிட்ட கை நீட்டி யாசகம் பெற வந்திருக்கிறார். அவருக்கு யாசகம் போடக்கூடிய அளவுக்கு நீ வசந்துட்டியா? யோசனை பண்ணு அப்படின்னாரு. உடனே அவன் பெருமாள் பக்தன் இல்லையா, சுவாமி நான் பெற்ற வெற்றி, நான் செய்த யாகம், நான் செய்த தான தர்மங்கள், என் ஐஸ்வர்யம் எல்லாம் அந்த மகாவிஷ்ணு எனக்கு போட்ட பிச்சை. அந்த மகாவிஷ்ணு வந்திருக்கும் போது நான் எப்படி சாமி நான் கொடுக்காம இருக்க முடியும்? அவர் எதற்கு வேண்டுமானால் வரட்டும், என் ஐஸ்வர்யத்தை அல்ல, என்னுடைய உயிர் அல்ல, எதை கேட்டால் நான் மறுக்க மாட்டேன், கொடுப்பேன். மகாவிஷ்ணு யாருக்கும் கையேந்திரது உண்டா? அவர் கையத்தான தேவா பிரம்மாதி தேவர்கள்லாம் ஒவ்வொரு ஜனமும் கையேந்திட்டு இருக்கிறாங்க.
அப்பேற்பட்ட அகில லோக நாயகன் வந்து என்கிட்ட கையேந்தான்னு சொன்னா என்னை எப்பேற்பட்ட இடத்துக்கு எம்பெருமான் என்னை வசதிட்டாரு. மகாபலி சக்கரவர்த்திக்கே தானம் கொடுத்த பிரபுன்னு ஆகிட்டாரு. எனக்கு என்னுடைய பெருமைக்கு தான் வந்திருக்கிறாரு, என்னுடைய புகழை வளர்ப்பதற்கு வந்திருக்கிறாரு. மேலும் மேலும் எனக்கு செல்வ பெருக வந்திருக்கிறார். அபகரிக்க வரமாட்டார். எம்பெருமான் எப்பொழுதும் நல்லதை செய்வார். நம்ம ஆச்சாரியன் சொல்லுவாங்க இல்லையா, நம்பெருமான் நமக்கு நல்லதே செய்வார். எப்பொழுதும் எம்பெருமான் நமக்கு நல்லதே செய்வார். அதனால நான் பெற்ற பாக்கியம் சாமி அந்த மகாவுசுக்கு தானம் இருக்கிறேன். அவசரப்படாத ஒரு ஆச்சாரியன் ஒரு குரு சொல்ல கேளு சாமி, மன்னிச்சுக்கிட்டேன், இந்த ஒரு விஷயத்தையும் நான் கேட்க மாட்டேன். அவருக்கு தானம் கொடுப்பதினால் நான் எதை இழக்க தயார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வாமனமூர்த்தி அப்படியே சுக்கராச்சாரை பார்த்து சிரிக்காரு. உன் சிஷ்யனுக்கு எப்படி இருக்கான் பார்த்தியா, நீ நினைச்சுக்கிட்ட உன் சிஷ்யன் என்ன சொல்றான் பார்த்தியா அப்படின்னு. இந்த பரிபாசெல்லாம் சுக்கராச்சாரியருக்கு இவருக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவர் பார்க்கிற பார்வை சுக்கராச்சாரியர் தாங்க முடியல. உன் முடிவு அதுதானா, அதே தான். நீ பெற்ற இப்ப தவம் பண்ணிய, நீ இப்ப நீ யாகம் செய்திய, தானம் கொடுத்திய, நீ பெற்ற ஐஸ்வர்யத்தை எல்லாம் உடனே இழப்பாயாக சபிச்சிட்டார். மகாபலி சக்கரவர்த்தி காதல பிளவே இல்லை. உடனே போய் சாசாங்க விழுந்து வணங்கி, மனைவி கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வணங்கி ஒரு தங்க சிம்மாசனத்தில் இருந்தல பண்ணி அந்த பாதத்தை வைப்பதற்கு ஒரு தங்க தட்டு அதுல பாதத்தை வச்சு மகாபலி சக்கரவர்த்தியுடைய தேவியார் கங்கை தீர்த்தத்தை மகாபலி சக்கரவர்த்தியுடைய திருப்பாதங்கள்ல திருமஞ்சனம் பண்ண. மகாபலி சக்கரவர்த்தி அப்படியே வாங்கிக்கிறேன். அந்த தீர்த்தத்தை தானம் சுகரித்து தன் குடும்பத்தாருக்கெல்லாம் கொடுக்க. நேரடியா மகாபலி சக்கரவர்த்தி ஸ்ரீமன் நாராயண திருவடிகளுக்கு திருமஞ்சனம் பண்றார். அது முடிஞ்ச பிறகு உயர்ந்த பட்டாடை எடுத்து அதை ஒத்தி தன் கண்ணில் ஒத்திக்கிட்டான். அப்புறம் அபூர்வமா மணக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து அந்த பாதங்கள் வைக்கிறான். கிடைப்பதற்கு புஷ்பங்களை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் போட்டு குடும்பத்தோடு சேவிச்சு நிற்கிறாங்க. கைகட்டி வாய்ப்பத்தி நின்று, சுவாமி தேவரீர் என்ன சாதித்தாலும் நிறைவேற்றுக்கு சித்தமாக காத்திருக்கிறேன் அப்படின்னா. சுக்கராச்சாரியாருக்கு பொறுக்க முடியல. கையை பிசைகிறாரு, காலை பிசைகிறாரு, நில கொள்ளல. ஆனா முயற்சியை கைவிடலை. உடனே அவனை பார்த்து, மகாபலி சக்கரவர்த்தியே, உங்களுடைய யாகம் சிறப்பாக நடந்தது, தான தர்மம் சிறப்பாக நடந்தது, அதை கேள்விப்பட்டு தான் வந்தேன். சாமி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சாமி. ரொம்ப வேண்டாம், ஒரு 3 அடி நிலம் என்னுடைய காலுக்கு நான் அளந்தெடுக்க வேண்டும். 3 நிலம் சுவாமி. இந்த 3 அடி நிலத்தை வச்சு அது எதுக்கு ஆகாது சாமி. இது 3 நிலம் வச்சு என்ன செய்ய புரியுது? என்ன சோதிக்க வேண்டாம். நீங்க நிறைய ஒரு ராஜ்யத்தையே கேளுங்க நான் தாரேன், இல்ல எத்தனை கிராமத்தினாலும் கேளுங்க நான் தாரேன், இந்த பூமி பரப்பளவு உங்களுக்கு நான் தாரேன். இது என்ன சாமி 3 அடி, அது இந்த பிஞ்சு காலில் இல்லப்பா, என்னுடைய தேவை அதுதான். அந்த 3 அடி நிலம் நீ தந்தாலே போதுமானப்பா. நீ அதை தர முடியுமான்னு நீ யோசனை பண்ணுப்பா. என்ன சாமி இந்த காலட்டு அளக்களுக்கு தர முடியுமான்னு யோசனை பண்ணவா. சாமி இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு நியமனம் உண்டு சாமி. யாருக்கு தர்மம் பண்ணாலும் சரி, என்னிடம் யாசமா கேட்டு வந்தவன் வாழ்நாள்ல இனி யாரிடமும் யாசம் கேட்டு போகக்கூடாது. மகாபலி சக்கரவர்த்தியுடைய தர்ம கொள்கை பாருங்க. மகாபலி சக்கரவர்த்தி போய் ஒருத்தர் எனக்கு உதவின்னு கேட்டான்னா இனி வாழ்நாள்ல அவன் யாருக்கும் உதவியே கேட்க மாட்டான். அந்த அளவுக்கு தெரிவித்து கொடுத்துருவான். இவங்கிட்ட யாசம் வாங்கினவன் இவன்
யாசகம் கொடுப்பான். என்னிடம் யாசகம் பெற்றவர்கள் யாசகம் கொடுப்பாங்க சாமி. அப்படி யாராவது இந்த யாசகம் வாங்கணும், பழையபடி யாசகம் வாங்க போனான்னு சொன்னா எனக்கு கேவலம் சாமி. அது நாம போட்ட அந்த தர்மம் குறையிருக்க போய்தான் நடந்து போயிட்டான். நான் நிறைவா செய்யலையே, அது என்ன அவமானம், எனக்கு கேவலம் சாமி. அதனால நிறைய கருத்து கூச்சவே பட வேண்டாம் சாமி. உடனே இல்லப்பா இது எனக்கு போதும், இதுக்கு மேல தேவை. இந்த இடத்துல ஒரு உயர்ந்த இன்னைக்கு கம்யூனிசம் பேசுறாங்களே அந்த தத்துவத்தை மாமன் சொல்றாரு. தேவைக்கு அதிகமாக பொருளோ இடமோ இருந்தால் அது அடுத்தவனுடைய திரவியம், அடுத்தவனுடைய நிலம், அடுத்தவன் சொன்னார். அதை அபகரித்தால் பாவம் இல்லை. எப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் பேசுறாரு. அதை அபகரித்து கொடுத்தால் புண்ணியம் பேசுறாரு. பாகத்தில் அப்படியே இருக்குது வசனம். இதை யாரும் வெளியே பேச மாட்டாங்க, என சிக்கல். அதனால தேவைக்கு அதிகமாக இருப்பது பாவம். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இது போதும். அப்ப என்ன செய்யணும்? தார வார்த்தை கொடுப்பா. என் வார்த்தை நம்பிக்கை இல்லையா? எப்ப எதையும் சாஸ்திர சித்தமா தான் செய்யணும். உடனே தீர்த்த செம்பகம் கொண்டு வந்தாங்க. இந்த 3 நீளம் தந்தோடு தீர்த்தத்தை அவர் கையில் விடணும். அப்படி தீர்த்த விடும்போது அவருடைய தேவியாரும் சேர்த்து கணவன் மனைவியா இருந்தாலும் தரணும். உடனே சுக்கராச்சார் நேரே போய் மகாலி சக்கரவர்த்தியுடைய தேவியரை பார்த்து, அம்மா நீ ஒத்துழைப்பு பண்ணாதான் சக்கரவர்த்தி தர்மம் பண்ண முடியும். நீயும் அந்த செம்பை ஒரு கைட்டு பிடிச்சி நீ தீர்த்தத்தை விட்டாதான் தானம் பூர்த்தியாகும். நீ கூட வரலன்னா தானம் பூர்த்தி ஆகாது. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உன்னுடைய கணவன் என் சொல்ல கேட்காம நிமிர்ந்துட்டான். நான் நன்மைதான் செய்வேன், நீ யோசனை பண்ணு. நீ தீர்த்தத்தை அந்த வாமனமூர்த்தியுடைய திருக்கையில் விடக்கூடிய அந்த பாத்திரத்தை நீ தொடாதம்மா அப்படின்னாரு. அவா சாமி மன்னிச்சுருங்க, என் பர்த்தாவுக்கு என்ன தர்மம், என் பர்த்தா எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறாரோ அந்த தர்மத்தை கடைப்பிடிப்பதுதான் ஒரு பாரியாவுடைய இயல்பு. அப்போ நான் அதை பத்தி யோசனையோ சிந்தனையோ கவலையோ பட மாட்டேன். அவர் நியமிச்சுறாரு, பர்த்தா நியமிச்சாச்சு, முடிஞ்சு வச்சு. பர்த்தாவுடைய வாக்கு மேல் வார்த்தை எனக்கு இல்லை, தெரியாது சார். அதனால நான் தார வாக்கு கொடுக்க போறேன்ட்டான். அதாவது அந்த இவ்வளவுலாம் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த தீர்த்த பாத்திரத்தை எடுத்து மகாலி சக்கரவர்த்தி அப்படி தேவியார் எடுத்து வாமனமூர்த்தி கையில் விடும்போது சுக்கராச்சாரியர் யோசனை படிச்சு, கெண்டியில தண்ணி விழுந்தாத்தான தானம். உடனே ஒரு வண்டு ரூத்துல போயிருந்து அந்த கெண்டியுடைய விளிம்புல போய் உட்கார்ந்துக்கிட்டார். அங்க கவுத்துக்கு பார்த்தா தண்ணி வர மாட்டேங்குது. கெண்டி நிறைய தீர்த்தம் இருக்கு, தண்ணி வர மாட்டேங்குது. உடனே வாமனமூர்த்தி பார்த்தாரு. ஓஹோ, அவன் அந்த கெண்டிக்கு எடுத்துக்கிட்டு அந்த என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு சுக்கராச்சாரியர் பண்டபுரத்துல. நீ பார்த்துக்கிட்டா இருக்க, ஒரு தர்ப்புக்குள்ள எடுத்தாரு, அது குத்துனாரு. ஐயோ என் கண்ணு போச்சேன்னு வெளியே விட்டார். சுக்கராச்சாரியர் ஒரு கண்ணு கிடையாது, அது ஒரு சாமி. அப்படி சாமி நிறைவேறிச்சுது. கண்ணு போச்சுன்னு உட்கார்ந்தான். தண்ணீர் விழுந்தது. தண்ணீர் விழுந்த இல்லையா, அப்பதான் ஓங்கி ஓடலாம். தீர்த்தம் கெண்டிலிருந்து முழுசு விழல, அதுக்குள்ள வானத்துக்கு பூமிக்கு ஒரே வடிவம் நிற்கிறான். எல்லாரும் பார்க்கிறாங்க. மகாலி சக்கரவர்த்தி சந்தோஷம் தாங்க முடியாது. எம்பெருமானுடைய இப்பேற்பட்ட விசுரூபத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிட்டு இந்த தானத்தினால்தான் கிடைச்சது. எம்பெருமானுக்கு 3 நிறத்தை தானம் கேட்டார். தானம் கேட்ட பலன் பகவானுடைய விசுரூப தரிசனம். அப்படியே தலைமையில கை வச்சு கும்பிடலாம் சார். கும்பிட்டு எல்லாம் நிக்கிறாங்க. அங்க ஒரு கால் மேல போச்சு. பிரம்மா பார்த்தாரு. எம்பெருமான் திருவடி அவரும் சரியா பார்த்துக்கல. இப்ப அந்த திருவடி மேல வருது. உடனே கமண்டல தீர்த்தம் எடுத்தாரு. நல்ல வாய்ப்பு. எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நம்மளும் திருமஞ்சனம் பண்ணிக்கலாம். அந்த திருவடி பத்த தீர்த்தத்தை நம்மளும் நம்முடைய திருத்தத்தை
தொழிற்சிக்காரர் சொல்லி கமண்டல் தீர்த்தத்தை அந்த பாதத்தில் விட்டார். அதுதான் கங்கையாச்சு. அவருடைய திருவள்ளுப்பட்ட தீர்த்தம் அப்படியே பெருகி வருது. அடுத்த காலம் ருத்தர் பார்த்தார். அந்த தீர்த்தத்தை தரையில விழுந்ததுனால நம்முடைய தலையில தாங்கணும்னு சொல்லி அவர் போய் தாங்கினார். அதுவரை ருத்திரன்னு பேரு, அதுக்கு தான் சிவமாச்சு, மங்களகரமானவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு முனிவர் பார்த்தார், சண்முகன்னு சொல்லி முனிவர். அவர் வாங்கி எமை மேல கங்கை வந்து. அப்போ கங்கை நதி எம்பெருமானுடைய சீபாத தீர்த்தம். எம்பெருமானுடைய சீபாத தீர்த்தம்ன்றதுனாலதான் அந்த புனிதம் புனிதம் புனிதமாவே இருந்தது. கங்கையை விட நம்ம பாரத தேசம் முழுக்கும் பிரதானமான தீர்த்தம் கங்கை தான். எந்த சம்பவம் தான் கங்கா தீர்த்தம் தான் சொல்றோம், கங்கா ஸ்தானம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது என்னன்னு கேட்டா, ஓங்கி உலகத்தை அளந்த போது எம்பெருமான் மேலே திருவடியை தூக்கினாலே அந்த திருவடி தீர்த்தம் அப்படின்னாச்சு. அடுத்து ஒரு அடியால இந்த உலகம் அளந்தாச்சு, இன்னொரு மேலும் அளந்தாச்சு. மகாபலி சக்கரவர்த்தியே 3வது அடிக்கு இடம் எங்க இருக்குன்னு கேட்டாரு. மகாபலி சக்கரவர்த்தி கையை கூப்பிட்டு, சுவாமி 3வது அடியை தலையில வைக்க சாமினாரு. நம்மாழ்வார் கேட்கிறார், சாமியில உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் எம்பெருமான். சுவாமி எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆனா ஒண்ணே நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து அம்மா அடியன் வேண்டியிருந்தேன். உம்முடைய சிவந்த தாமரை திருவடிகளை என் தலையில் வைப்பீராக நம்மால் கேட்டேன். உம்முடைய கருணைமிக்க திருவடிகளை என்னுடைய தலையிலே நீர் வைப்பீராக அப்படி நம்மால் கேட்டார். செம்மா பாத பற்புனா தாமரை, உம்முடைய தாமரை திருவடிகளை என் தலையில் சேர்க்கிறாங்க. அம்மா அடியேன் வேண்டுவது இதே, இதைத்தான் நான் பிரார்த்திக்கிறோம்மா. நம்மாழ்வார் கேட்டார். நம்மாழ்வார் கேட்டாரு. திருவடிய நம்மாழ்வாருடைய திருத்தலையை வச்சாரா வைக்கலான்னு குருபரம்பரை சொல்லல. ஆனா மகாபலி சக்கரவர்த்திக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. எம்பெருமானுடைய திருவடி மகாபலி சக்கரவர்த்தி திருத்தலையில காட்டுது. எப்பேற்பட்ட பாக்கியம் அதெல்லாம் கிடைக்குமா? உடனே எம்பெருமான் சொன்னார், மகாபலி அதுக்குள்ள பிரகலாதம் வந்தாச்சு. மகாபலி சக்கரவர்த்தியே பாதாளோகம் செல்வீராக, உம்முடைய குடும்பத்தாரோடு செல்வீராக, பிரகலாதனோடு செல்வீராக, ஆக சூட்சமாக இருப்பீராக. இந்த இந்திரனுக்கு இது 7வது மன்வந்தாரம். 8வது மன்வந்தாரத்தில் நீதான் இந்திரன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க எல்லாம் பாதாளத்தில் போய் பிரமாண்டமான அமராவதி பட்டணத்துல தேவேந்திரனுக்கு எப்படி அந்த அரண்மனை இருக்குமோ அதே மாதிரி அரண்மனை பாதாள லோகத்துல யாருக்கு? மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி குடும்பத்தார் பூரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த அவர் சொன்னார், மகாபலி சக்கரவர்த்தியே உம்முடைய பாதாள லோக அரண்மனையில் உம்முடைய வாசல் காப்பாளனாக நான் இருப்பேன். வாயில் காப்பாளன், கேட்கீப்பர். யாரு? சர்வலோகத்தையும் பாதுகாக்கிறதா மகாபலி சக்கரவர்த்தி வாசலை அப்படி திறந்து விட அடைச்சுக்கிட்ட என்ன வேலை பார்த்துருக்காரு பார்த்து இன்னும் நிக்கிறார். நிற்பேன். அப்படியே போனார். அப்படியே எம்பெருமான் மகாபலி சக்கரவர்த்தி அரண்மனையில வாசல்ல இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்காரு. இதை பார்த்தவர்கள் யாராவது உண்டான்னு கேட்டா ராவணன் பார்த்துருக்கான். ராவணன் எல்லா திசைகளும் வெற்றியாக சொல்லிட்டு பாதாளத்துக்கு போனான். மகாபலி சக்கரவர்த்தி பெரிய வீரன் தீரன் தேர் சொல்றாங்களா, அவரோட யுத்தம் பண்ணலாம்னு ராவணன் போனான். அரண்மனை வாசல் போயிட்டான். அங்க எம்பெருமான் நிற்கிறார். எம்பெருமான் ராவணன் தெரியாது. ராவணேஸ்வரன் மாதிரி தெரியல. ராவணேஸ்வரன் திரிபுவன சக்கரவர்த்தி ராவணேஸ்வரன் நான் தான் அப்படிங்க பெருமாள் சொல்றான். உம்முடைய இலங்கை சாம்ராஜ்யத்தை விட்டு இங்க வந்து நோக்கம். மகாபலி சக்கரவர்த்தி தான் பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன், அவருக்கு நேர் யாருன்னு சொல்றாங்களாம, அவர் ஒரு கை பார்க்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னா
அப்படியா, நீ வந்த நேரம் நல்ல நேரம், அவர் தூங்கிக்கிட்டு இருக்க. அதுக்கு முன்னதாக உனக்கு ஒரு சின்ன ஒரு தற்சோதனை, அண்ணா கிடக்கு பாரு ஒண்ணு, ஒரு பெரிய கதாயுத கிடக்கு, அது பிளம் குறைஞ்சி போச்சு, அது துரு பிடிச்சி போச்சு அப்படின்னு கழிச்சு தூர வச்சுட்டார். அவர் பயன்படுத்தக்கூடிய கதாயுதத்தை இனி இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தூர வச்சுட்டார். நீ அதை எடுத்து கொஞ்சம் சுரட்டி கிளட்டி பார்த்து அப்படி தயாராகிட்டா அவர் வந்தோடனே சண்டை போடலாம்ல. உடனே ராவனுக்கு சந்தோஷம், நல்ல யோசனை சொன்னப்பா, திருதுப்புன்னு போய் நின்னோம்னா சரி வராது. அவர் பயன்படுத்தின கதாயுதத்தை நானும் அப்படி இந்த செலவு மாதிரி கொஞ்சம் அசைச்சு அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா தயாராகிடுவேன். இந்த யோசனை சொன்னது உனக்கு கொடுப்பா அப்படின்னு போய் அங்க கீழே கிடக்கிற கதாயுதத்தை ராவணன் தூக்குனா அசைக்க முடியல. லேசா நினைச்ச அசைக்க, 2 கை தூக்குனா அசைக்க முடியல, முழங்கால போட்ட அசைக்க முடியல. கைலாய மலையே பேர்த்தெடுத்தமே, கைலாய மலையே பேர்த்தெடுத்தா இங்க துருப்பிடிச்சு கழிச்சு குப்பையில போட்டுக்கூடிய கதையை தூக்க முடியலன்னு சொன்னா, இந்த ஆள் கையில வச்சிருக்க கதையை வச்சு ஒரு அடி அடிச்சான்னு சொன்னா நம்ம எம்பாடுபடுவோம். அவன் ராவணன் எடுத்த புத்திசாலித்தனமான முடிவு இந்த ஒண்ணுதான் பண்ணிருக்கான், தப்பிச்சு போயிட்டான். அங்கிருந்து இனி கேவலப்படக்கூடாது. இந்த வாசல் காப்பம் பார்த்துக்கிட்டே ஒரு நிமிஷத்துக்கு நொறுங்கி போயிடும். அதனால அவர் அங்க வர வேண்டாம், நானே வந்துருவேன், தகவல் சொல்லியிருப்பா அப்படின்னு ராமேஸ்வரம் போயிட்டாங்க. இப்போ என்ன இருக்குது, இந்த மண்வந்தாரத்திலையும் அந்த மகாலி சக்கரவர்த்தி அங்க இருக்கிறாரு, எம்பெருமான் நிற்கிறாரு. இது 7வது மண்வந்தாரம், 8வது மண்வந்தாரம் வரக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி இந்திரன் இருந்து பறிச்சு இவருக்கு கொடுக்க போறார். யாருக்கு? மகாலி சக்கரவர்த்தி கொடுக்க போறார் அப்படின்னு நம்ம நூல்கள் தான் சொல்றது. அந்த வைபவத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. பகவானுடைய பேர் என்பது சாதாரணமானது இல்லை. அவருடைய நாமத்துக்குன்னு தனியான ஒரு அருள் இருக்குது. டெல்லியில கபிதாஸ் எப்ப பார்த்தாலும் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டெல்லி வீதியில நாற்சதுக்கத்தில் இவரை கொண்டு நிறுத்தினாங்க, விறகெல்லாம் அடுக்குனாங்க, திருக்கார்த்தியனைக்கு சொக்கமனம் கொடுத்தாங்களே அந்த மாதிரி அடுக்கி தீய வையிட்டான், தீய பத்த வச்சுட்டான். எல்லாரும் பார்க்கறாங்க. ஆனா அந்த தீக்கு உள்ள இருந்து அழகா இனிமையா ராம 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 ராம் இசை வருது. அவன் என்னப்பா உள்ள இருந்து இசை வருது, வெறும் இசை இல்லப்பா, தம்புரா சத்தம் கேட்கப்பான்னா. தீக்குலையா, இவன் பக்கத்துல நிக்க முடியல, வெக்க தாங்க முடியாம பின்னால போய்கிட்டே இருக்கா. அங்க சத்தம் ஓங்கி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்பாரம் அப்படியே சாஞ்சுது. அந்த நெருப்புகளை கபிதாஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. மன்னருக்கு தகவல் போச்சு, சாமி நெருப்புல ஆடிக்கிட்டு இருக்காரு சாமி. சாதாரண நேரத்திலேயாவது சுமாரா பாடுவார், இப்பதான் அற்புதமா பாடுறாரு சாமி. உடனே அந்த மன்னனே வந்து, நீர் கபீர்தாஸ் உம்முடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு உத்தரவிட்டார். அந்த கபீர்தாஸ் மதத்தை சேர்ந்தவன் டெல்லி வட்டாரம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது எம்பெருமான் திருநாமம். அந்த உத்தமன் பேர் பாடி, அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமத்தை பாடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் சொன்னா, இந்த நோன்பு நாம் எம்பெருமானை அடைவதற்கு, எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு, நம்முடைய ஆத்மா விடுதலை ஆவதற்கு உண்டான அற்புதமான நோன்பு இந்த நோன்பு. இந்த நோன்பை கடைபிடிப்பதினால் இகலோகத்திலும் செழிப்பு, மறுலோகத்திலும் செழிப்பு. எம்பெருமானுடைய வழிபாட்டில் சொன்னா வாழுகிற காலத்திலும் வளமாக. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. 10 நாளைக்கு ஒரு நாள் மழை, மாதம் 3 மழை, 9 நாள் முடியும் மழை பெய்யும், அடுத்து 9 நாள் முடியும் மழை பெய்யும், 9 நாள் முடியும்.
யாரும் தண்ணி அடைக்க வேண்டாம், பாத்தி கட்ட வேண்டாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப விதைக்கணுமே அறுக்கணுமே. வித்தும் இட வேண்டுகளோ விச்சிருத்த சிவான் படம். வித்து கூட போட வேண்டாம், அது தானே முளைக்கும். மழை பெய்யுது, 9 நாளைக்கு மழை பெஞ்சாச்சுன்னு சொன்னா, இப்ப நம்ம நந்தவனங்கள்ல போறோம், மருந்து அடிக்கணும். பூக்களானாலும் சரிதான், எந்த பருவம் வந்தாலும் சரி நோய் வருது. அந்த நோய் எதுல தெரியும்னா மழை பெஞ்சா தெரியும். மழை பெஞ்சாச்சுன்னா நோயே இல்லாம தெரியும். மழை பெய்யலன்னு சொன்னா எந்த மருந்தை மாத்தி மாத்தி கடைசியில் அடிச்சுக்கிட்டே இருப்பே தவிர அது நோய் வந்துக்கிட்டாங்க. அப்படியே செடியை பிடிங்கி மருந்துல முக்கிய நட்டாலும் அது தைரியமா இருக்கும். ஏன்னா இப்ப வரக்கூடிய கிருமிகள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அது பிளமா இருக்குது. அது சாகா வரம் பெற்றிருக்கு அந்த கிருமிகள். அதாவது சிரஞ்சீவி பட்டம் பெற்று தான் அந்த நோய் கிருமிகள்லாம் வந்துட்டு. அப்போ இங்க என்ன ஆச்சுன்னா, இங்க வரக்கூடிய பருவங்களுக்கு என்ன நோயே வருவதில்லை. அப்போ என்ன ஆகும்? நெற்பயிர்களெல்லாம் செழிச்சு வளர்ந்து ஓங்கு பெருஞ்சென்னல். நாம முறைப்படி இடத்த நல்ல உழுது தண்ணியை நிறைய விட்டு மரம் அடிச்சு அங்க இருக்க கல்லுகள் செடிகள் செத்தைகள் துறை போட்டு அதுக்கப்புறம் அடி உரம்னு விட்டு இப்போ அடி மருந்தும் தொளிச்சு நட்டு தண்ணி வத்தாம பார்த்துக்கிட்டு களமழைக்கும். அப்படியெல்லாம் பார்த்து செஞ்சாலும் கடைசியில என்ன பார்த்தா பாதி தீஞ்சு போகுது. சென்னல் வராது, பெண்ணல் வரும். வெள்ளை நிறத்துல கதிர் இருந்தா எதுக்காப்புறம் சாவியா இருக்கு. சென்னல் வந்தா தானே அரிசி வரும். ஆனா இங்க மழை தன்னால பெய்து நெற்பயிர் எல்லாம் ஓங்கு பிரிஞ்சு எல்லாம் தானே முளைச்சு எங்கு பார்த்தாலும் நெற்கதிர்களை நெற்கொலைகளை அப்படியே தாங்க முடியாம நிக்குது. இந்த மழை பெய்யும் போது கூட தீங்கின்றி நாடலான்னாரு. மழை பெய்யாம இருக்கும், திடீர்னு மழை பெய்யும், இருக்கலாம் அழிச்சுட்டு போயிடும். அப்படிலாம் இல்லை, தேவைக்கு தக்கன்னு போயிடும். அப்போ எங்கு பார்த்தாலும் சென்னல், தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. அந்த நஞ்ச பயிருக்குள்ள கயல் மீன்கள் ஓடி 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 விளையாடிட்டு இருக்குது. இதெல்லாம் சாத்தியமா? எந்த அளவுக்கு நீர்வளமும் நிலவளமும் செழிப்பு இருந்தா மேலும் ஆண்டாள் வாழ்கிற பிரதேசம் இல்லையா, எல்லாரும் சைவமாவே இருந்திருக்காங்க. இல்லைன்னா அந்த மீன்களை விட்டுக்க மாட்டாங்க. எல்லா ஆண்டாளும் திருவடிப்பட்ட பூமியில எல்லாரும் மது மாநில பதார்த்தங்கள் சாப்பிட மாட்டாங்க. அதனால சந்தோஷம் தாங்க முடியாது. கயல் மீன்கள் இங்க போது இந்த கடல்ல சில மீன் அப்படி துள்ளிக்கிற போதில் அதே மாதிரி கயல் மீன் மேல துள்ளி நெற்கையும் தாண்டி கீழே விடுது. போறவங்க எல்லாம் பார்ப்பா, இந்த மீனுக்கு வந்த வாழ்வு பார்ப்பா, இப்படி துள்ளி இப்படி போத, இப்படி துள்ளி போத. ஆண்டாள் நாச்சியார் பிறப்பதற்கு முன்பு மட்டும் இந்த மீன்கள் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க செழிப்பு காட்டுது. கயல் மீன்கள் சுத்தி போதா செழிப்பு தானே. பூங்கோலை போதில் பொறிவென்று கண்படுப்ப அங்க மரம் செடி கொடியெல்லாம் பூத்து அப்படியே குலுங்குது. அங்க தேனீக்கள் எவ்வளவுதான் தேனுக்கு போனாலும் தேன் இருக்குது. இது தேனை எடுத்துட்டு கொஞ்சம் போல தேன் இருந்தா இங்க கொஞ்சம் எடுத்து அங்க கொஞ்சம் எடுத்து கூட்டுக்கு போகும். இங்க ஒரு பூவிலேயே ஒரு தேனடைக்கு தேவையான தேன் இருக்குது. லேசா பறிச்சு
கூட கொஞ்சம் பருவம் கூட கொஞ்சம் பருவம் சொல்லி அது அந்த தேனை பறிய அங்கேயே மயங்கி கிடக்கு. பொறி வந்து கண்படுத்த தேனை எடுத்து கூட்டுக்கு போகணும், தேனை எடுத்து ராணி தேனிக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனையில இல்ல. அதாவது தேனை பறிய அங்கங்கே மயக்கப்பட்டு கிடக்கும். பொறி வந்து கண்படுத்த அடுத்து பசுக்கள் வாங்க குடநிலைக்கு வளல் பசுக்கள். கிராமப்புறங்கள்ல பம்பு செட்டுகள்லாம் இருக்கும். தண்ணி அது தண்ணி குடிக்க குடத்தை கொண்டு போனா அப்படி லேசா கொடுத்தா போதும், ஒரு பிடிச்சா போதும். குடத்தை பிடிச்சா போதும், அடுத்த குடம் நிறையும், அடுத்தால குடம் வைக்க நிறையும், அடுத்தால குடம் வைக்க நிறையும். அப்படி வாங்க குடம் நிறைக்கும். வச்சு வச்சு வாங்க வாங்க குடம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா வள்ளல் வள்ளல் பெரும்பசுக்கள். ஆனா குடத்தை எப்ப நிப்பாட்டினாங்களோ பால் நின்று வெத்து குடம் போகக்கூடாது. ஏன்னா வள்ளல் பெரும்பசுக்கள் நம்மகிட்ட வந்தவன் யாசம் கேட்டு வந்தவன் இல்லைன்னு போகக்கூடாது. அதுதானே தர்மவான் நல்லா பிள்ளைங்கிறவர் தான் அந்த மகாபாரதம் தமிழ்ல. அவர் என்ன கட்டாலும் கொடுப்பார். மகாபாரதம் எல்லாரும் கொடுத்து 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 எதுவுமே இல்லை. ஒருத்தன் வந்து நிற்கிறான், நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டார் இல்லைன்னு சொல்ல. அவனை பார்த்த உடனே உயிர் போட்டுன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு பின்னால ஒரு பாம்பு புத்து, அந்த பாம்பு புத்துல போய் கையோடும். பாம்பே, உனக்கு எவ்வளவோ காலங்கள் பால் ஊற்றி உன்னை வளர்த்துருக்கேன், எனக்கு ஒரு பேர் உபகாரம் செய்யும், என்னை கடிச்சிரு, என்னை கொண்டது, ஏன்னா நான் இல்லைன்னு சொல்லிக்கிற உயிரோடு கூடாது. கையட்டினார். பாம்பு வந்தது, அந்த ஜீவரத்தை கக்குச்சு, அங்கனே சுருண்டு செத்துச்சு. பார்த்தா நல்லா போல. நான் ஜீவரத்தினம் பொய்யாச்சுன்னா பாம்பு சாகும், அதை கக்கிட்டு சாகுது. என்னன்னா நீர் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்பதுக்கு முன்னால உன் வீட்டுல குடியிருந்த உன் பாலை சாப்பிட்ட நான் சாகணும் செத்துட்டோம் நினைச்சுப்பான். வேறுமை எப்படி போகுதுன்னு பாருங்க. அவர் வீட்டுல குடியிருக்குதான், அவர் பாலை வளர்ந்துச்சான், இவ்வளவு விசுவாசமா அவன் தூக்கிட்டு போனா சாச்சா கிருஷ்ணவரமாத்தான் தான் நினைக்கிறாரு. நல்லா பிள்ளையே, நீர் மகாபாரதத்தில் நீர் எழுதியிருப்பதெல்லாம் சத்தியமானது, நீ நம்புன, நீ கடைப்பிடிச்ச. பண்ண மாதிரி உத்தமர்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடம் பரம்பரம். பாப்பா தெய்வீகமான வந்தது, பரமத்தை தோற்றுவிட்டாங்க. உடனே நல்லா பிள்ளைக்கு சுவாமி ஒரு விண்ணப்பம் என்னங்க, அந்த பாம்பு எப்பா முன்னால என்ன போது பார்ப்பா, அந்த பாம்பு தான் பரமத்துக்குரிய கூட்டு கொடுப்பா, அந்த பாம்புக்கும் பரமதம். என்னுடைய அடியார்களுக்கு உதவுகின்றவர்களுக்கெல்லாம் பரமத்தை கொடுப்பேன். எம்பெருமானுடைய தர்மத்தை பார்த்தீங்களா? என் அடியார்களுக்கு மட்டுமில்ல, என் அடியார்களுக்கு யார் 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 உதவுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பரமதம். பஞ்ச சம்ஸ்காரம் உங்களுக்கு தான், உங்களுக்கு உதவுறவருக்கு பஞ்சம் தேவையில்லை. என் அடியாருக்கு தாகம் தீர்த்தான், என் அடியாருக்கு கூட சென்றான், என் அடியாருக்கு இருக்கடம் கொடுத்தான், என் அடியாருக்கு வேண்டியதும். அடியார்களுக்கு யார் யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவருடைய கஷ்டத்தை எம்பெருமான் அவங்க பிரார்த்தனை பண்ண வேண்டாம், அவங்க கேட்க போய் வேண்டாம். என் அடியாருடைய கஷ்டத்தை தீர்த்தவன் சொல்லி இவன் செஞ்சுக்கிட்டுப்பா. அவருக்கு நாம கர்நாடக வேண்டாம், எம்பெருமான் அந்த கர்நாடகார். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் எம்பெருமான். அப்போ வள்ளல் பெரும்பசுக்கள் அந்த தர்மம் நீங்காத செல்வம் நிறைந்தோரும்பாய். கர்மானுகுணமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கும், இல்லாமே போகும். இந்த தாத்தா காலத்துல அப்படி இருந்தது, எல்லாம் போச்சு. இந்த வரலாறு கேட்போம். என் காலத்துல கூட இருந்தது. ஐஸ்வர்யம் சேருவது, தனம் என்பது தானத்தினால் வருவது தனம்.
தானம் செய்தால்தான் தனம் வரும். தானம் செய்யாதவர்களுக்கு தனம் வராது. அவன் ஆசிகனா இருக்கலாம், அவன் எந்த தன்மையில் அயோக்கியனா இருக்கலாம். தானம் பண்ணினால் தனம் வந்துரை செய்யும். ஆனா அந்த தனம் அந்த புண்ணியகர்மா இருக்க வரை நிற்கும். அந்த புண்ணியகர்மா முடிஞ்ச பிறகு சாதாரண சாதாரண. ஆனா இங்க கொடுக்கக்கூடிய தனம் யார்? எம்பெருமான் கொடுக்கிற தனம் ஒருபோல் வத்தாது, ஒருபோதும் குறையாது, எப்பொழுதும். ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் ஆன உடனே சாமி, இப்போ பட்டாபிஷேகம் ஆன உடனே அந்த அயோத்தி சாம்ராஜ்யத்தில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் ராமர் தான் அதிபதி. அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைத்து திரவியங்களுக்கு அதிபதி ராமர் தான். எல்லாம் ராமர் படவே. பட்டாபிஷேகம் ஆன உடனே ராமர் தானம் பண்றாரு. அயோத்திமா நகரையே தானம் பண்றார். தன்னுடைய அரண்மனையை தானம் பண்றார். தன்னுடைய அரண்மனையில் உள்ள செல்வங்களை தானம் பண்றார். தாம் போற்றக்கூடிய அணிகலங்கள் யாத்திரை தானம் பண்றார். சீதா பிராட்டி அணிந்திருந்த திருமாங்கல்யத்தையும் உடுத்திய புடவையும் தவிர அத்தனையும் தானம் பண்ணியாச்சு. இவர் தான் சாத்தியிருந்த புடவையும் தான் சாத்தியிருந்த உத்திரத்தையும் மேலப்பட உத்திரத்தை தவிர கிரீடம் உள்பட தானம் பண்ணியாச்சு. காட்டுக்கு எப்படி போனாங்களோ அதே மாதிரி நிற்கிறாரு. முடிச்சு விடணும். தானத்தை வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அப்படியே கால மகாபிரபு இந்த ஐஸ்வர்யத்தினாலதான், இந்த ஐஸ்வர்யங்களால தான் நாங்க கோடான கோடி பிறவிகளை பிறந்து இறந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உம்முடைய திருவடியை நினைச்சதுனால அந்த பாவமெல்லாம் போயிட்டு, அந்த அக்கியானமெல்லாம் போயிட்டு, நாங்க உங்களுடைய திருவடி பலத்தால பிறவா பெருளை பெற்று விட்டோம். சர்வ பாவம் போய்விட்டது. நாங்கள் இப்பொழுது பரிசுத்தவான்களாக ஆகிவிட்டோம். பரமதம் வந்துவிட்டோம். அப்படிப்பட்ட நிலையில இருந்த எங்களை நாங்கள் உங்களுக்கு என்ன தப்பு செய்தோம், பழையபடி எங்கள் நரகத்தில் தள்ளுகிறீர்கள். நாங்கள் தானத்தலாம். நீர் கொடுத்த தானத்தை வாங்கினா இந்த ஐஸ்வர்யம் அகங்காரத்தை கொடுக்கும், கொழுப்பை கொடுத்தோம். பழையபடி நான் நரகத்துக்கு போயிருக்கோம். உமக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம் மகாபிரபு? எவ்வளவு நாள் நினைச்சு முடிச்சு உடனே இந்த இவங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்ததா? என்ன சொல்றீங்க? இத வாங்கினா நாங்க பிளப்பமா பிரபு. அப்ப என்னன்னா, நான் உம சொல்ல மறுக்காம வாங்கிக்கிட்டோம், எங்க சொல்ல மறுக்காம நீர் வாங்கிக்கிட்டோம். உடனே சரி ராமர் சிரிச்சுக்கிட்டு, அப்ப நான் நரகம் போக மாட்டேனா? என்ன நரகம் தான் பண்றேன் சுவாமி? நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பினி. நரகத்திலிருந்து ராமான்னு சொன்னா அந்த நரகம் சொர்க்கமாகும். நரகத்துக்கு நீ நரகத்துக்கு போற சாமி, அப்படின்னா தான் நரகமே இல்லாம போகும். உம்ம அபிப்பிராயப்படி நரகத்துக்கு நாங்க அனுப்புறோம் சாமி, நரகம் இல்லாம போதுமானே அனுப்புறோம். நமனும் ஒரு கலனம் பேச நரகில் இருந்தார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படில சொல்றாரு. சரிப்பா, எல்லாம் விஷயம் தெரிஞ்ச ரிஷிகளாத்தான் இருக்காங்க. அவரும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு வீர அயோத்திக்கு அதிபதி அப்படி. ராமர் மாதிரி தானம் கொடுக்க முடியாது, தானம் வாங்கிறதுக்கு ஆள் உண்மை. அப்போ நீங்காத செல்வம் எம்பெருமான் தந்த செல்வம் தான் அது. நம்முடைய சம்பிரதாயத்தில் கைங்கரியம், மற்ற எல்லா செல்வம் நிற்கும். கைங்கரிய செல்வம் மட்டும் வந்தா போகாது, என்றைக்கு இருக்கும். அந்த நீங்காத செல்வம் எங்கும் எங்கும் நிறைந்தெழும் பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசத்தை ரொம்ப தெளிவா அற்புதமா சொன்னாரு. இந்த ஓங்கி உலகளந்த அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய திருப்பானாழ்வார்னு பாடுறார். உபந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிபந்த நீர் முடியான்
அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வங்கனை காகுத்தன் கடியார் பொலிசூர் அரங்கத்தம்மா அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் சிந்தனையே அப்படின்னு பாருங்க. இந்த ஓங்கி உலகளந்த உத்தமனை நம்ம திருப்பானாழ்வாரும் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து சந்தோஷத்தோட உலகத்தை அளந்தார் அந்த முறை அப்படின்னார். அத கடைசி வரியை பாருங்க, அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் சிந்தைங்கிறார். எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே ஆடை எப்படி சொன்னா பட்டு பீதாம்பரம், பீதம்னாலே மஞ்சள், பீதாம்பரம்னா மஞ்சப்பட்டு, எப்பொழுதுமே மஞ்சப்பட்டு தான் எம்பெருமான் உடுத்துவார். இங்க திருப்பனாழ்வார் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றுதான் சொன்னீங்க. பட்டுதான், ஆனா சிவந்த பட்டு, சிகப்பு நிறம் உள்ள பட்டை எம்பெருமான் உடுத்திருக்கிறார். அப்ப மஞ்சப்பட்டு என்னாச்சு, மஞ்சப்பட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஊர் உலகத்துக்கெல்லாம் காட்டும் போது மஞ்சப்பட்டு தனக்கு அந்தரங்கமானவங்களுக்கெல்லாம் அழகான பட்டு சிவப்பு பட்டை உடுத்திக்கிட்டு நிற்பாங்க. அவரும் 2 உடுப்பு வச்சிருக்காரு. நம்ம வீட்டு இருக்கும்போது ஒரு உடுப்பு, வெளியே வரும்போது ஒரு உடுப்பு. அவருக்கு ஒரே வித்தியாசம், நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்படி இப்படி உள்ள உடுப்பு உடுத்துவோம், வெளியே இருக்கும்போது நல்ல உடுப்பு உடுத்துவோம். ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை, உள்ள இருக்கும்போது தான் நல்லதை உடுத்துவாரு, வெளியே இருக்கும்போது அப்படி இப்படி உடுத்துவாரு. உலகமெல்லாம் மஞ்சள் பட்டு மஞ்சள் பட்டுங்காரு, திருப்பானாளர் பார்த்தது சிவப்பு பட்டு. ஏன்னு கேட்டா, தனக்கு பிடித்தமான உடைய தனக்கு பிடித்தமானவர்கள் காட்டுவான். அப்ப அந்தரங்கமானவர் காட்டுவார், அந்தரங்கமானவர் திருப்பானாழ்வார் காட்டிட்டார். அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதான சிந்தனையே அப்படின்னு சொல்லி 8 ஆயிடுச்சாங்க. அற்புதமா அந்த பாத்திரம் நிறைய வரிவரியா விளக்கங்கள்லாம் இதனால்தான் சொல்லி வந்திருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு மேல்பட்டு சொல்லக்கூடிய அர்த்தங்களை சொல்லும். நாளைக்கு இதே பாத்திரம் இன்னும் நம்ம அங்கே ஆரம்பிக்கிற நாள் ஆகும். எங்க ஜமீன்தார் மடத்தில் வழக்கம் போல அங்கே 6000 படி வியாக்கியானம், இதை விட விரிவாகவும் தெளிவாகவும் வருமானம் நடக்கும். அங்கேயும் கலந்துடும். இந்த இடத்துல சுருக்கமான விஷயங்களை, தெளிவான விஷயங்களை இங்கே அரங்கேற்றுவோம். அதனால இதுவும் கேட்கணும், அதுவும் கேட்கணும். கேட்டோம்னு சொன்னா எம்பெருமான் மிகுந்த சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமத்தின் தத்துவத்தின் தத்வாத கமலாசிரியர் திருச்செல் நாதனையும் ஸ்ரீராமத்தின் குடும்பத்தின் சொல்லி நிறைவு செய்கிறோம் சாமி, நிறைவு செய்கிறோம்.